வணக்கம் நண்பர்களே. ஒரு உடலில் 2 உயிர், ஒரு மனதில் 2 எண்ணம். புத பகவானை அதிபதியாக கொண்ட மிதுன ராசி 12 ராசிகளிலே மிகவும் புத்திசாலியான ராசி. ஆனால் இவங்க பிறப்புக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய கர்மா ஒளிஞ்சிருக்குன்னு அகத்தியர் சொல்கிறாரு. இவங்க ஏன் அடிக்கடி மனசை மாற்றிக்கிட்டே இருக்காங்க? இவங்க கிட்ட இருக்கிற அந்த அபூர்வ சக்தி என்ன? வாங்க ஓலைச்சுவடி ரகசியங்களை பார்க்கலாம். பிறப்பின் ரகசியம். அகத்தியர் நாடி ஜோசியப்படி மிதுன ராசியில் பிறந்தவர்கள் பூர்வ ஜென்மத்தில் மிகப்பெரிய அறிஞனாகவோ அல்லது தூதுவர்களாகவோ இருந்திருப்பார்கள். இவங்க பிறப்பின் ரகசியமே தகவல் பரிமாற்றம். ஒரு விஷயத்தை இன்னொருத்தருக்கு புரிய வைக்கிறதுல இவங்கள அடிச்சுக்க ஆளே இல்லை. ஆனால் அகத்தியர் ஒரு எச்சரிக்கையும் தராரு. 2 முகம் கொண்டவன், எதையும் எளிதில் கடப்பவன். இவங்க ஒரே நேரத்தில் 2 விதமாக யோசிக்கிற திறமைகளோடு பிறக்கிறாங்க. ஓலைச்சுவடி காட்டும் 3 ரகசிய உண்மைகள். வாக்கு சாதுரியம். அகத்தியர் சுவடிப்படி மிதுன ராசிக்காரங்க சொல்லால் உலகமே ஆள்வார்கள். இவங்க கிட்ட பேசினா யாரையும் மயங்கிடுவாங்க. ஆனால் இவங்க சில நேரத்தில் தேவையில்லாமல் பொய் சொல்லி இவங்களே சிக்கலில் மாட்டிக்குவாங்க. அமைதியற்ற மனம். இவங்க கிட்ட இருக்கிற மிகப்பெரிய ரகசியம், இவங்க எப்போவும் ஒரு தேடலில் இருப்பாங்க. ஒரு இடத்துல இவங்கள நிலையாக இருக்க முடியாது. இவங்க மனசு ஒரு காற்று மாதிரி எப்போவும் ஓடிக்கிட்டே இருக்கும். இரட்டை வாழ்க்கை. வெளி பார்வையில் ரொம்ப ஜாலியாக தெரிகிற இவங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய சோகத்தை அல்லது தனிமையையோ ஒளிச்சு வச்சிருப்பாங்கன்னு அகத்தியர் சொல்கிறார். கர்ம வினையும் போராட்டமும். மிதுன ராசிக்கு ஏன் இவ்வளவு குழப்பம்? அகத்தியர் வாக்குப்படி இவங்க போன ஜென்மத்தில் சரியான முடிவெடுக்காமல் விட்ட சில காரியங்கள் தான் இந்த பிறவியில் இவங்களை அலைக்கழிக்குது. முக்கியமாக இவங்க நம்புகிறவங்களே இவங்களை பற்றி பின்னாடி தப்பாக பேசுவாங்க. இது இவங்க கர்மாவை கழிக்க நடக்கிற ஒரு விளையாட்டு. விதியை மாற்றும் அகத்தியர் வழி. புதன் வழிபாடு. புதன்கிழமை தோறும் பெருமாள் கோவிலுக்கு போய் துளசி அர்ச்சனை செய்து இவங்க புத்தியை தெளிவாக்கும். கல்வி தானம். ஏழை மாணவர்களோட படிப்புக்கு உதவுறது இவங்க கர்ம வினையை வேகமாக குறைக்கும். பச்சை நிறம். இவங்க வாழ்க்கையில் பச்சை நிறத்தை அதிகம் பயன்படுத்தினா அதிர்ஷ்டம் தேடி வரும். மிதுன ராசிக்காரங்க ஒரு மின்னல் வேகம். இவங்களை புரிஞ்சுக்கிறது தான் கஷ்டம். ஆனால் இவங்களை பிடிச்சிட்டா இவங்க ஒரு சிறந்த வழிகாட்டி. நீங்கள் மிதுன ராசியா? உங்களுக்கும் ஒரு நேரத்தில் 2 எண்ணங்கள் தோன்றுமா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை உங்கள் மிதுன ராசி நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.